ஐயோ பவுர் அடிக்குமா? ஐயோ பார்த்து வலிக்குதுப்பா. போய்க்குது கோட்டா கிராமத்தை சேர்ந்து கோவிந்தன் அவர்கள் காமாட்சி அம்மன் பாதை காணிக்கையாக ரூபாய் 20 வழங்கியுள்ளார். சுபோதயம் இருமா பூ வச்சுக்கா கண்ணு நோண்டி எடுத்துருவோம். சம சம அப்படி பார்த்தனா கேக்குறாரு அம்மான்னு பார்த்து சொல்லி விடு. ஐயோ எப்ப பின்னாடி மட்டும் நான் வச்சேன், முன்னாடி அம்மா வச்சான். ஜாதி கூட உள்ள வச்சுட்டு வந்துட்டாங்க. நேற்று அம்மா பேர் அடிவாங்க. நீ போய் எத்தனை வந்து கொடுங்க பாருங்களா எப்ப வங்கவாசம் தீர்த்துலான்னு பாரு. ஆமா எப்பமா வந்த? எப்ப வந்தேன்னு கேக்குறியாங்க? ஆமாம்மா இப்பதானா வந்தேன். வாயோ ஒருமா வந்துக்கிறேம்மா. ஆமா காரணம் அண்ணா பேச்சு பாசன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஆமா ஏரி வேலைக்கு போனாலும் பேச்சு, வீட்டுல இருந்தாலும் பேச்சு, பஸ்ல போனாலும் பேச்சு. கோபால் கேட்கலாம் எனக்கு எப்போ வச்சுக்கிறது ரகசியம் அப்படின்ட்டு.
இங்க பாரு மாசமா இருந்தாலும் பரவாயில்ல நான் வச்சு குடும்பம் அனுப்புன்றான். அது யாரும் இல்ல இந்த பவுன் மாமங்கிறாரு பாரு லாரிக்கு போய் லோடு ஏத்துறாரோ இல்லையோ ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்ன கூட்டு போய் லோடு ஏத்திடுறாரு. அதே தான் போச்சு நம்ம குடும்பமான சந்தி சிரிக்குதுமா. அது மட்டும் கிடையாது பெட்ரோல் பங்க் சூர்யா கிராம் பாரு அவராச்சு வாரத்துக்கு ஒரு நாள் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவன் டியூட்டிக்கு போவான் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவன் பெட்ரோல் போட போனா அவன் ஆயில் அடியில் ஊற்றி விட்டான். சமாச்சாரம் ஒண்ணும் இல்லண்ணா நானும் ஒண்ணு நானும் என்ன நினைச்சேன் கல்யாணம் கட்டிக்கிற புதுசுல எங்க ஆம்படியான் கேட்டான் எத்தனை புள்ளடி பாப்பா வேணும் கேட்டாப்ல நானும் என்ன சொன்னேன் நம்மளும் நிறைய பேத்துக்கலாம் ஈஸி தான் பழகுது எல்லாரும் 10 20 உள்ள விட்டு புடி வச்சிடலாம் ஈஸி அப்படி தானே நினைச்சேன். நானும் சொன்னேன் ஏங்க நானும் உங்க இஷ்டப்படியே எம்மாவனா பெத்துக்கலாம். ஆமா நீ அம்மா விருப்பப்படி அம்மா பெத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மச்சான் என்ன சொன்னா உன் மச்சான் என்ன சொன்னான்னு கேக்குறேன். ஆமா அவனும் நீ இஷ்டப்பட்டா நான் கஷ்டப்பட்டா நீ இஷ்டப்படுறது தயாரா இருந்தா நீ கஷ்டப்படுறது தயாரா இருந்தா எத்தனை வேணா இஷ்டப்படுறேன். நீ ஏன்டா இஷ்டப்படுற? ஐயோ நான் இல்லம்மா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ முதுகு பணுகள் அடங்குது. ஐயோ எம்மா ஊருக்கு காட்டாத குடி குடும்பம் நான் நெகிட்டு கூடும். நான் என்ன பண்ணேன் முதல்ல ஒண்ணு பெத்துக்கோன்னு சொல்லி இப்படி வாடி வயிற்றுல வாங்கின்னு வந்துட்டேன். அது என்னடா உக்காரவும் முடியல ஏழவும் முடியலன்னா திருவள்ளூர் வந்து வச்சுனேக்குது உக்காண்ட எழுந்திருக்க முடியல. அவங்க 4-5 பெத்துக்கினாங்க அந்த ஒண்ணு வச்சு நான் வயிற்றுல கபடி ஆடுது பாரு வயிற்றுக்குள்ள 4-5 எப்படி பெத்துறாங்க இந்த ஒண்ணு பெத்து இருக்குது எவன் கிட்ட போனியா தெரியலையம்மா. ஆனா ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் கிட்ட மட்டுமா போனேன். இவனுக்கோ கண்டவனுக்குடா கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் பண்ணுறது ஒருத்தன் கூட என்கிட்ட கொடுத்த நடத்தல. நீ நடத்தலன்னு சொல்லு அப்பெல்லாம் வெளியே சொல்லாதுடா. ஒருத்தன் கூட என்ன வச்சு குப்பை கொட்டல. ஆமா உன்னை பசி கொட்ட முடியுமா? ஆமா என் வீட்டுல வச்சுக்கிட்டே எப்படி வச்சுக்க தனுசோறு போடுங்க. நானே இங்கிருந்து போறது கடகடகன்னு ராத்திரி 11 மணி எப்ப ஆகுதுன்னு அப்படியே அந்த கடிகாரத்திலே கண்ணு வச்சுன்னு பாப்பேன். GH பைபாஸ் இருக்குது பாரு அங்க போயிட்டு இவரு கூட 2 நாள் வந்தாரு. அந்த கோபால் எனக்கு தான் வருது. அவரு அங்க குத்தகைக்கு இடம் வாங்கிக்கிறாரு. GHல ஒரு பெட் இடம் வாங்கி வச்சுக்கிறாமே. அந்த மாதிரி போயிட்டாங்க நின்னுக்கிறது வர போற லாரிக்காருக்குலாம் நான் டார்ச் அடிக்கிறது. அவங்க எனக்கு 2 பல்ப் அடிப்பாங்க. உள்ள கூட கூடு செத்து கூட கூடு என் குடும்பத்தை மாட்ட வாங்காரு அப்படிலாம் சொல்லாதண்ணா. விடுண்ணா டபர் ரேட் கூட அவங்க வீட்டுக்காரு புக் பண்ணி விட்டு போதா அடுக்குது. ஏன்டா 50 ரூபாய் தான் நம்ம ரேட்டு. சுபாஜம் போட்டுப்பா ஏன்டா சத்தியமா இன்னொரு நாளைக்கு உன் அண்ணனா மட்டும் வரவே மாட்டேன் வெளியே. இன்னொரு நாளைக்கு அண்ணன் கூப்பிடாத. அந்த மாதிரி போயிட்டு போற வரவங்க கிட்டலாம் வசூல் பண்ணி வர அவன் லோடு ஏத்திட்டு போறதுல 10 லோடு எனக்கு கொடுத்துட்டு போவானா. பரவாயில்ல என்ன பண்றது இந்த மாதிரி தான். காய்கறி நீங்க பாட்டு சிரிக்காதீங்க. காய்கறி பழம் லாரி கொடுக்க மாட்டான். 10 கூட பிடிங்கிறாங்க. அதனால தான் லாரிக்காரன் பூரா நாமத்தை போட்டு வரது. ஏதோ பட்டு அனுபவப்பட்டு ஒரு பாவம் பொழுது கிடக்குறாரு. அவர் தானாமா? நான் இவரை சொன்னா அவர் எங்கிருந்தோ வராரு என்னவோ தெரியல. அப்பெல்லாம் பாவம் பறி கொடுத்து வச்சு கவலைப்படாது நமக்கு ஒரு நாளைக்கு திரும்ப கிடைக்கும். அந்த மாதிரி ஏதோ போற வேலை வர வேலை பிசினஸ் பண்ணி போய்கிறேன். ஆமா சரி இந்த ஊர் தலைவர்கிட்ட போனா 12 மணிக்கு கரும்பு தோட்டத்துக்கு வா வேலை விடுறேன் போனியா? ஆமாண்ணா இந்த ஊர் தலைவர்கிட்ட கூட போய்கிறேன். பரவாயில்ல என்ன சொன்னாரு? 12 மணிக்கு யாரும் இல்லாத போது கரும்பு தோட்டத்துக்கு வாமா வேலை ஓடவாமா வேலை கொடுக்குறேன். ஆமா அப்படின்னு நீ என்ன பண்ண? நான் என்ன பண்றது? நீயும் போன ஓடவில்லை. நானும் போனேன் நம்பிதான் போனேன். வேலை இல்லையா நமக்கு வேலை ஒருத்துக்கு ஆள் வேணுமே அப்படின்னு போனேன். போயிட்டு என்ன வேலை? ஏறி வேலைடா. நான் மட்டும் என்னமா தப்பா கடை கரும்பு தோட்டத்துல விடுறான். கரும்பு தோட்டத்துல கூட வேலை விட்டாரு. ஓட உள்ள விட்டாரு. களை எடுக்கிற வேலைக்கு விட்டாரு. சரிம்மா ஆமா அப்படி தலைவிட்டு போய் வேலை வாங்கினேன். அப்படி இருந்தாலும் ஆமா மட்டமா இல்லாம மோடு மலை இருக்குன்னு பார்த்தா மட்டமாகுது.
ஓ இந்த மேடு பள்ளம் பொம்பளையா பிறந்தா 2 ஸ்தலங்கள் இருக்குது தெய்வமாக்கு. மேடு பள்ளம் இருக்கணும். ஸ்பீட் பிரேக்கருக்கான ஒரு கருமாந்திரத்துக்கான நேரம் இருக்குதுமா. ஏன் இப்படி மட்டமாக்குதுன்னு கேக்குறேன். ஆமா. அது ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்ல விஜயராஜ்னு ஒரு மான கட்டவங்கிறான் எங்க மாமன் தான். ஓஹோ சரி சரி மான கட்டவன். ஆமா. போய் வந்து அந்த பக்கம் கோயில் தானே வரணும் ஞாபகம் இருக்கட்டும். கல்யாணம் பண்ணினாலும் கல்யாணம் பண்ணிக்கினேன். என்கிட்ட ஒழுங்கா கொடுத்த நேரத்துல குட்ட நேரத்துல என்ன பண்ணாரு? அதனால நான் என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டுக்கார சேட்டு மாமாவை வச்சுக்கினேன். தப்பே இல்லை. அந்த ஆள் என்ன பண்றாரு தெரியுமா? கணக்கு பார்க்க போனா இங்க வச்சுதான் எங்க கோபால் 1 ரோட்ல போறவங்களாம் 4 5 இதெல்லாம் எங்கம்மா நிச்சயக்கே போதேம்மா. இப்பயே வர கூட்டிட்டு போ. ஏன்னா அந்த ஆளை வச்சுக்கணும் சும்மா இருந்தாரா? சரி அவங்க பொண்டாட்டி தான் கவனிக்க மாட்டாங்க. ஆமா. பூத்தியாவது எல்லாம் நகை நட்டு பொண்டாட்டி கிட்ட தாலி கூட அறுத்துன்னு வந்து கழுத்துல கட்டுவாங்க சொல்லிட்டு பேரு. அந்த ஆள் அப்படி கிடையாது. சேட்டுன்றவர் அப்படி கிடையாது. ஆமா. என்ன பண்ணாரு? ஏயா நானும் போயிட்டு ராத்திரி ஆனாதான் நம்ம பசு பண்ணாதானே நம்ம நாள் ஆகும். ஏன் என்கிட்ட வர மாத்திர நம்பிச்சு எடுத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஏயா நானே உங்ககிட்ட வந்த நாள்ல இருந்து ஒரே ஒரு மூக்குத்தி இல்லாம மூக்குத்தி போறது கூட இல்லாத கடற்கறேன் ஒரு எந்த போட கூடாதா அப்படின்னு கேக்குறேன் கல்லாமட்டியாங்கிட்ட. ஆமா. அந்த ஆள் என்ன பண்ணா, கூட இருக்கிற வரைக்கும் நல்லா பட்டுன்னு இருக்கிற வரைக்கும் ஊன்னு சொல்லி கம்முன்னு வேற ஒரு வரைக்கும் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா சரி எந்த போறோம் போன அப்படின்னாரு. கோயில் வெஞ்சிச்சு என்ன பண்ண வராரு? என்ன பண்றாரு? 12 மணிக்கு குடிச்சிட்டு வந்தான். 4 பாசுல வராரு. நான் கூட என்ன மூக்குத்தி தான் வாங்கி வந்து கொடுக்க போறேன். ஆசையா வராரு நம்ம கிட்ட மூக்குத்தி வாங்கி வந்து போறதுக்கு. கூப்பிட்டு உனக்கு மூக்குத்தி ஆடி வேணும் அப்படின்னு சொல்லி மூக்கு பிடிச்சி கடிச்சிட்டாங்க. மூக்கு இருக்க வச்சு மூக்குத்தி கேக்குறேன். அந்த மூக்கே இல்லாத போய் மூக்குத்தி கேட்டு மூக்கு பிடிச்சி கடிச்சிட்டான். அடுத்தபடியா என்ன கேட்டேன்? போனா போது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் காது கம்பளி இல்லைன்னு கம்பளி கேட்டேன். அதே மாதிரியே வந்து காது பிடிச்சி கடிச்சான். காது இருக்க வச்சு கம்பல் கேக்குறேன். காது இருக்க கூடாது காதை பிடிச்சி கடிச்சு விட்டான். ஆமா. லாஸ்டா என்னமா கேட்டேன்? லாஸ்டா போட்டுக்கிறதுக்கு ஜாக்கெட் இல்லையான்னு கேட்டேன்னா குறத்தான் வந்தான். அதுவும் அடுத்த நாளாச்சு பகலு. நான் ஏதோ பகல்ல தான் எதனா பண்ண அடிப்பான்னு நினைச்சேன். பகல்லே குடிச்சிட்டு வந்தான். பனங்கோட்டை சாப்பிட்ற மாதிரி சப்பி எடுத்துட்டான். ஒரு அடியா மட்டமா போச்சு. கள்ள வீட்டுக்காரன் சேட்டு பண்ண வாழ்த்தான் அந்த நேரம் சரிச்சு எடுத்துக்கிட்டு. ஆமா. நீ இப்ப எங்க வேலை செய்யற? திருப்பதி ஏமா போற? ஓ இந்த மறந்துட்ட மாதிரி மாசம் ஏன் திருப்பதி நடப்பான்னு நடந்து போறேன்னு கேக்குறேன். போறாங்க கடை தரைக்கு போறாங்கன்ட்டு. திருப்பதி ஏன் மாசம் நடந்து போறான்னு கேக்குறேன். ஆமா. நான் ஏன் போறேன் தெரியுமா? திருப்பதியில 7 மலை கலந்துதான் பெருமாள் இருக்கிறாரு. ஆமா. திருப்பதி 7 மலையானே. திருப்பதி 7 மலையானே. 7 மலை இருக்குது. அதுல 2 எனக்கு கொடுக்க. ஐயோ அது 7 மலை இல்ல 7 மலை அதுல 2 உனக்கு கொடுக்காங்க. அதெல்லாம் உனக்கு வராது. அது வச்சா நிக்காதா? நீ எங்க வேலை செய்யற? அம்மா கிட்ட. அம்மா அரண்மனையில உள்ள போடு. ஒரு பெண் என்பவள் அதிகாலையில் எழுந்து ஸ்நானபானம் முடித்து கால்மிகம் போன்ற கூந்தலை சீகரித்து பொட்டு வைத்து அணிந்து வரும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் என்பவள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த 4 உண்மை கொண்டவாறு இருக்க வேண்டும். அப்படி சபையில் நான் கேட்டேனே, யாரு என்ன ஊரு என்ன பேரு ஏதாவது தெரியுமா? தெரியாது, நீ சொன்னாதான் தெரியும். தெரிவிக்கிறேன்.
வாதாபிசூரன் வாதாபிசூரன் காமவல்லி காமவல்லி மற்றும் ஆமா கனதாபிசூரன் மாயகவல்லி மாயகவல்லி இவர்கள் இருவரும் ஆமா ஆட்சி புரிந்தக்கூடிய ரத்தினாபுரி பட்டணத்தில் ரத்னாபுரி பட்டத்தில் இருந்தாக்கூடிய என்னுடைய பேரோ நீதான் அறக்கிற மாது ஆமா சரிம்மா அரக்கமாதியா அதுவும் தவிர அரக்கற மாதிரி ஓ அதுவும் தவிர சபைநாடு எதற்கு வந்தேன் தெரியுமா எதுக்கு வந்து யாரை கரெக்ட் பண்றது தெரிவிக்கிறேன் நம்முடைய ரத்னாபுரி பட்டணத்தில் யாரோ ஒரு இடை பெண்ணாடாகப்பட்டவர் தயிர் பால் மோர் இவைகள் எல்லாம் வித்து கொண்டு வரா யாரோ வந்து விற்று இருக்கிறார்கள் யாரோ ஒரு இடமாவது வித்து இருக்கிறார் அவர்கள் எல்லாம் ஆமா பணம் தானியத்தை தான் விற்று கொண்டு இருக்கிறார்கள் இப்ப வந்திருக்கிற இடமாதோ நம்ம ரத்தினத்திற்கு விற்று கொண்டு இருக்கிறார்கள் ஒரு படி மோர் ஒரு படி நவரத்னமா ஆமா வரையில் நம்முடைய பட்டணத்திலே வந்து ஆமா இப்படி யாரும் விற்றதில்லை விற்றது கிடையாது அவள் யார் எந்த ஊர் என்று அறிய வேண்டும் அதுவும் இல்லாமல் அவள் என்ன ஒரு வார்த்தை கேட்கணுமா நம்ம நாட்டுல வந்து நம்ம கிட்ட ரேட் பேசுறான் ஒரு நாளும் பால் தயிர் முறைகள் எல்லாம் ஆமா விட்டு வருகின்ற அவளிடம் சென்று வார்த்தையாட வேண்டும் அந்த இடமாத விடக்கூடாது அவளை நான் ஒன்று போய் பார்க்கணும் அவள் இருக்கும் வந்து விட்டோம் அவள் யார் என்று அறியலாம் விடவே கூடாது அவளை இடமாது பக்கத்துல இந்த பொம்மை எடுத்தாரு இந்த பொம்மை எடுத்தாரு பாரு ஒண்ணு மறக்குமாது கொஞ்சம் துணி நான் ருசித்து பார்க்கிறேன். காசிக்கோ பணத்திற்கோ கொடுப்பதில்லை. முத்து மணி
ரத்தினம், செம்பு, வைடூரியம், புஷ்பராகம், கோமேதகம் இப்படி சொல்லக்கூடிய நவரத்னங்களுக்கு தான் தருவது வழக்கம். விருப்பம் இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் மாதர்களே. சொல்ல மறக்குமாறு மரியாதையாக அப்படி இல்லை என்றால் என்னுடைய சூரனிடம் சரணடைந்து விடு. மரியாதையாக என்னுடைய அரசனிடம் வா. உங்கள் ஊர் என்று என்ன மிரட்டுகிறாயா? அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். உங்க தீரன் சொல்றேன். உங்க சூரனிடம் போய் சொல்லடி. அப்படியே மான கட்டவளை, பௌசி கட்டவளை. அதிகமாக கூட்டி விட்டு வருகிறார். என்ன வந்து செட்டுக்காரி என்று தெரிவிக்கிறாயா? மரியாதையாக போயிரு. என்று பேச வந்தாய் என்று பேசும் நாகை பிடித்து என்னுடைய சீடனிடம் கருத்து செய்கிறேன் பாரதி. சொல்லும்
என்னை தீண்ட உன் கையை முறிப்பேன். உன் பொய்ப்படைக்கு பூ வைக்க கொண்டெல்லாம் ஒட்ட அருப்பேன். மரியாதையா போயிரு. சொல்ல மறக்குமாது விலைக்கு விட்டு வருவது இல்லாமல் வேலை பண்ண அவனுக்கு கட்டிக்காரியா நீ விட்டு பாசியாரே இவங்க மழை பெய்து சீட் ஆகுதுன்றா வந்து விற்று பசி ஆறுவதற்காக வந்தால் வாங்க பணம் இருந்தால் வாங்க, இல்லை என்றால் மரியாதையாக போய்விடு. அவன் தலை மட்டும் சொல்றான் தலைக்கீழ மறக்குமாது சொல்லும் இடமாதே இப்பவே ஓடி உன் சூரன் சொல்லடி. சூரன் வந்து என்ன கூறான்னு பாக்குறேன். கஞ்சனா கஞ்சனா மாலை சென்ற தேவாதி தேவே இந்தியே இந்தியே இதெல்லாம் இந்த வராதே Thank you.
மாதவீஸ்வரன் பேரை கேட்டால் மூடகம் நடுங்கும். மாதவீஸ்வரன் பேரை கேட்டு பாறை இருக்கிறது. அந்த பாறையானது கூட ஒரு பச்சை மரத்து வேருக்கு நெட்டு வழிவிட வேண்டும். அதே போல உன் சூரனை பிரிக்க என்று சொல்லி சூரனையே பேசிக் கொண்டு இருக்கிறாய். மரியாதை போடு. சொல்ல மறக்கும் அது ரத்னாமி பட்டத்தில் பால் தயிர் மோர் இதெல்லாம் எதற்காக விற்க வந்தாய்? சொல்ல மறக்குமாதே. உங்கள் மதங்களை எல்லாம் அடக்குவதற்காக எங்களுடைய வன்னிய பூபதி வருகிறான் பாரடி. சொல்ல மறக்கும் போது பாரடி என்று
உங்களுக்கு ஏதாவது சூடு சொன்னாரு மானம் கட்டவளே மரியாதையாக போயிரு பட்டத்திலிருந்து பார்க்கும்போது செய்யலாம் இருக்கின்றாய் சொல்லுமிடமாதே நீதானே விலை கேட்டேன் மரியாதையாக அதே மானம் கட்டவளே கெட்டு போற நாள் வந்து நெருங்கி விட்டது படிமுத்துதி படிப்பால் படிமுத்துதி படி தயிர் இப்படி என்று அவையை கூறியிருக்கிறார். போக மாட்டேன் பொழுது சொல்ல மறக்குமாதே
விடமாதே உங்கள் சூரன் முன்னாடி செய்வான் வந்தேன்னு மதங்கள் எல்லாம் அடக்குவதற்காக எங்களுடைய வன்னிய பூபதி அறிகிறான் ரெடி சூரனிடம் வந்துவிடு. நம்முடைய பட்டணத்திலே யாரோ ஒரு இடமாவது வந்து அது என்ன என்று அறிந்து நான் போய் காட்டுவதற்கு பேசி தன்னை வருகிறார். என்னென்ன மரங்களை விற்றால் எதற்கு கொடுக்காது என்று சொன்னால் என்னென்ன நவரத்தம் எப்படி படிப்பால் முத்துக்கு படிப்பால் போல் படிமுத்துக்கு படி வெண்ணெய் வெண்ணெய் படிமுத்துக்கு படி மோர் இப்படி என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னாரா? அடித்து திரும்பினார். காசுக்கோ பணத்திற்கோ கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாரா? ஆமா. எங்க நடித்தாவா?
இங்க பாரு, முட்டை முட்டையா வீங்கி போச்சு. என்ன சமாத்தியம் இருக்கும் பற்றி சிரிக்க அடித்தாரா சிக்கினாரா கும்பிடாரா நீங்க ஒன்னா சம்மதிச்சீங்கன்னா இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நான் பின்னாடி ரூம்ல ஊசி போட்டு கூட்டிட்டு வரேன். ஊசி போட்டு கூட்டிட்டு வரேன். மதுரை நான் இப்ப எப்படி இருக்கேன் தெரியுமா? எங்களுடைய நாட்டிலே இதுவரையில் இப்படி ஒரு அணிந்து நடந்ததே இல்லை. எங்கிருந்து எடுத்து வந்து வைரம் வைடூரியம் சொல்லக்கூடிய நபர் எத்தனைத்தான் கொடுப்பேன் என்று அந்த பாட்டாளி சொல்லியிருக்கின்றார். அதை கேட்டிருக்கிறார். கேட்டதற்கு அடித்து என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நிறுவனத்திற்கு சென்று வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்படி செய்த அந்த இடமாக சும்மா விடக்கூடாது. என்னுடைய மைந்தன் அக்னிஜயத்தை நான் அடுத்த சீக்கிரம் அழைத்து அக்னிஜயத்தை அழைக்க அக்னிஜயத்தை சபை ஆளுநர் சபையில் வந்தேனே யார் என்ற விளக்கம் சொன்னாங்க தெரியும்.
எப்படி வரீங்க? என் தந்தை தட்சிணாபுரி மண்டலத்தை சீரும் சிறப்போடும் பேரும் பெருமையோடும் வாழ்ந்து வரக்கூடிய மாதாபீஸ்வரருக்கும் காமோலி அமைக்கும் மகனாக பிறந்து எனது பெயரோ தெரிஞ்சதுங்க. அப்படி இருந்தாலும் நான் வரும்போது என்னெல்லாம் மணி வருகிறேன் தெரியுமா? என்ன அனுப்பி வரீங்க? ஐயா, நான் வரும்போது பச்சை மயிலம் எம்பு நீளம் உப்பரகம் சொல்லக்கூடிய 9 நபர்கள் கொண்டு என் சென்னியாகிய திருசில் மணிமாமனுடன் நாளில் இருக்கப்பட்ட வீரத்தண்டு மணியும் எப்படி இருக்கின்றது பார்த்தேன். கலகலகலன் ஐயா. அப்புறம் எப்படி வரீங்க? நான் வரும்போது 4 சேனைகளும் புடைசூழ மார்பை வாகுவலை மின்ன என்ன அப்படி வருகிறீங்களா? அதுதான் வரேன்னு சொல்றேன் மீதி சொல்லு.
அக்னி தேவனை ஆ, வென்றதால் என்றதால் எனக்கோ ஆ, அக்னி ஜெயித்து என்று பெயர் வைத்தாங்க. பெயரை போட்டு ஆ, அப்படி இருந்தாலும் ஆ, ஏதோ காரணமாக ஆ. இந்த தந்தை அழைத்திருக்கிறார். அவரை சென்று காண வேண்டும். அதாவது கண்மணி அகடி ஜெயித்து வாழும் வாழும் தந்தையே, இன்று என்னை அழைத்த காரணம் என்னை அழைத்த காரணம் தெரிவிக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு அவன் தெரிவிக்க வேண்டுமா? செல்லவே இன்று நம்முடைய நாட்டில் இல்லாத வரைக்கும் இல்லாத வரைக்கும் ஆமாம். யாரோ ஒரு இடமாக வந்து ஒரு நாட்டிலே போர் தயிர் போர் எண்ணெய் இவர்களை விட்டு வந்தான். யாரோ ஒரு இடமாக வந்து இல்லாத வரைக்கும் இல்லாமல் வரைக்கு இவர்களை அதிர்வு விலைக்கு விட்டு வந்தாராம். எப்படி என்றால் நவரத்தினர்களுக்குத்தான் கொடுப்பேன் என்று வைரம் வைடூரியம் பொறுமையும் இவர்களுக்குத்தான் கொடுப்பேன் என்று வித்திருக்கின்றார். நம்முடைய அரக்கமானவர்கள் தட்டி கேட்டிருக்கிறார். கேட்டதற்கு அவர்களை அடியடி நடித்து அடித்தாராம், இடித்தாராம், ஒழித்தாராம். ஆகையால் இருக்கிறேன் கண்டு விழித்து எங்கே இருக்கின்றார் என்ன என்று அறிந்து இட்டு வர வேண்டும். அப்படியே ஒரே
அவர்களே இடமாக எங்கே என்று பாருங்கள். பாலோ பாலம்மா இடமாதே எந்த ஊர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ன பொருள் கொடுத்தால் ஓர்பாலின் மைந்தனை இடமாதே பணத்திற்கோ கொடுப்பதில்லை முத்து மணி தருவது வழக்கம் வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியா? அத்தமணி முத்து கெம்ப ரத்தினாபுரி பட்டணத்திற்கே வந்து அடி முத்துக்கு அடி மோர் என்று அகவிலுக்கு மீறி பேசுகிறாய். சொல்லுடி இடமாதே வந்த வழியே மரியாதையாக ஈட்டு செல்லாமல் போக மாட்டேன். தனக்கு
தந்தைக்கு அங்கே வந்த தருதல பயணி நல்லது இது கெட்டது என்று தெரியாமல் உங்கள் தந்தை சொன்னார் என்று ஓடி வருகிறாய். என்று உன்னை மடியில் சொல்லடி இடமாதே என்ன சுற்றியிருப்பு என்று தெரிவிக்கிறாயா? என்னுடைய வழியினால் எரிந்து சுற்றிலும் கடை கொடுத்திருக்கிறேன் பாருடி. நீ நகர விடாமல் இதோ பாடம் எடுத்துட்டு இருக்கேன் பாருடி. காமாட்சியம்மன் இடமாதாக உருமாறி வந்து மாட்பால் வந்து இதுகளை விற்க அதை அழைக்குமாறு
தெரிந்த அரசன் தெரிவிக்க அரசன் பாதாளூரன் தன்னுடைய மன்னன் அக்னி ஜெயித்து அனுப்ப அக்னி ஜெயித்து ஏதேன்னு கேட்டு இருவருக்கும் சண்டை செய்து சரகுடம் அழைக்க அந்த சரகுடத்தை காமாட்சி அம்மன் ஆகிய இடமாது எரித்து விட்டு அக்னி ஜெயத்தையும் மூச்சையடை செய்துவிட்டு பன்னிராஜனை செல்வதற்காக பன்னிராஜனை காண்பதற்காக காமாட்சி செல்வதற்கு